அட இன்னைக்கு சமையல் செய்யவே ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய லேசி டேல இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா புளியோதரையும் குயிக்கா ஆகக்கூடிய பொட்டேட்டோ வறுவலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு வானல்ல ஃபர்ஸ்ட் புளியோதரை செய்யறதுக்கு வானல்ல சமையல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 1 இல்லைனா 2 காரத்துக்கு தகுந்தாப்புல சிறிது கறிவேப்பிலை, அதில் கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் போடுங்க. மேலே வந்து எண்ணெய் மிதங்கணும். தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பாட்டுக்கு எப்போ யூஸ் பண்ணக்கூடிய அரிசியை தேவையான அளவுக்கு நீங்கள் வேக வச்சு ரெடியாக வச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நமக்கு அரிசி ஒருவேளை ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சுனாலோ ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தாலோ என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, கொஞ்சமாக நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு இது போல் கையில் லைட்டாக பெரட்டி விடணும். இப்படி பண்ணுறனால நம்ம சோறை வானலில் போட்டு கிண்டும் போது நமக்கு கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கட்டி எதுவும் விழுகாது. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கை போட்டு நம்ம லைட்டாக தண்ணி போட்டு பெரட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா, நீங்கள் நைட்டு சாப்பிட்றீங்க இல்லை வேறு எங்கேயாவது சோறு கட்டி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா, இது போல் நம்ம கை போட்டு செய்யக்கூடாது. நீங்கள் வடிக்கும் போதே நல்லா உதிரியாக வடிச்சுக்கணும். பேச்சுலர்ஸ்க்குலாம் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சோறு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து வானலில் கொதிச்சுட்டு இருக்க இந்த புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் எண்ணெய் மருந்து வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க ரைஸை இந்த வானலில் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். பாதி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து இன்றைக்கி இந்த புளியோதரை செஞ்சுட்ருக்கேன். உப்பு தேவையாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இதில் முக்கியமான விஷயம், எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை புளியோதரையாக கிண்டணும். இப்போ புளியோதரை ரெடி ஆயிடுச்சு, அது அந்த சைடு இருக்கட்டும். இப்போ வாங்க உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 3லேருந்து 5 உருளைக்கிழங்கு வரையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நீங்கள் வச்சுருக்க ரைஸுக்கு எத்தனை பேர் சாப்பிட போகிறீங்களோ அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி 4 தடவை அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும். இதில் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. மூடி போட்டு அப்பப்போ எடுத்து இடையில கிண்டி விடணும். பொதுவாகவே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும் போது எண்ணெய் வந்து அதிகமாக தேவையாக இருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கு இப்போ எண்ணெய் பத்தலை அப்படிங்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன். முக்கால் பதத்துக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்க்கணும். மிளகாய்த்தூளை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேர்க்கக்கூடாது. வெறும் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து தான் நல்லா பெரட்டணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தண்ணி எதுவும் ஊற்றவே கூடாது. நல்ல லோ ஃப்ளேமில் போட்டு அந்த எண்ணெயிலே பெரட்டிக்கிட்டே வரணும். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் போட்டு வருங்க. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிரும். மதியான நேரத்துக்கு இந்த லஞ்ச் கோம்போ புளியோதரையும் அதே போல் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.